ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம முதலாம் வகுப்பு சூழ்நிலையியல் பாடத்தில் முதல் பாடம் தான் பார்க்க போகிறோம். என்னை பற்றி. அதில் ஃபஸ்ட் லெசன் என் உலகம், என் குடும்பம். உற்று நோக்கி கலந்துரையாடுவோம். நான் பெரிய குடும்பத்தில் வாழ்கிறேன். அந்த பொண்ணு பாருங்கள், ஒரு பெரிய ஃபேமிலி கூட வாழ்கிறா. யாரெல்லாம் இருக்கா அந்த ஃபேமிலியில்? அவங்க அப்பா, அவங்க அம்மா, தாத்தா, பாட்டி, அவங்க அண்ணன். அது பெரிய ஃபேமிலி தானே. அடுத்தது பாருங்கள், அந்த பையன் சொல்கிறான் பாருங்கள், நான் என் அம்மாவுடனும் அக்காவுடனும் வாழ்கிறேன். அந்த பையன் அவங்க ஃபேமிலியில் யாரெல்லாம் இருக்கா அப்படின்னா, அவங்க அம்மாவும் அவங்க அக்காவும் இருக்காங்க, அவங்க கூட நான் வாழ்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அடுத்து இந்த பாப்பா பாருங்கள், நான் என் தாத்தாவுடனும் பாட்டியுடனும் வாழ்கிறேன். நான் எங்கள் தாத்தா பாட்டி கூட வாழ்கிறேன் அப்படின்ட்டு இந்த பாப்பா சொல்கிறான். அடுத்தது பாருங்கள், நான் என் அம்மாவுடனும் அப்பாவுடனும் வாழ்கிறேன். அவங்க வீட்டில் யாரெல்லாம் இருக்காங்க? அவங்க அம்மா, அவங்க அப்பா. அந்த பையன் வீட்டில் அந்த பையன் சொல்கிறான், நான் என் அம்மாவோடையும் அப்பாவோடையும் வாழ்கிறேன் அப்படின்ட்டு. நீங்கள் உங்கள் ஃபேமிலியில் யார் கூடலாம் இருக்கீங்க, யாரெல்லாம் உங்கள் ஃபேமிலியில் இருக்காங்க அப்படின்றத நீங்களும் சொல்லலாம். ஓகேவா? அடுத்தது பாருங்கள், செய்து கற்போம். புள்ளிகளை இணைத்து வரைக. அதாவது ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஒரு கோடு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா அதிலிருந்து 2 கால், அப்புறம் 2 கை, அப்புறம் முகம். இது மாதிரி ஒரு குச்சி மனிதர் வரைஞ்சிருக்காங்க. இப்போது அடுத்து நம்மளும் அதை வரைஞ்சி பழக போகிறோம். ஃபஸ்ட்டு அந்த புள்ளிகளை இணைங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அந்த கோடு, அடுத்து அந்த காலை இணைக்கணும், அடுத்து அந்த கையை இணைக்கணும், அப்புறம் தலை வரையணும். இப்போது நீங்கள் அந்த புள்ளிகள் இல்லாமல் நீங்களாக வரைய போகிறீங்க. அதே மாதிரி போடுங்க பார்க்கலாம். கோடு போடுங்க, அடுத்தது அந்த கால் இணைங்க, அடுத்து கை இணைக்கணும், அடுத்தது முகம் வரையணும். இப்போது நமக்கு ஒரு குச்சி மனிதர் கிடச்சிட்டான். அடுத்தது உங்கள் குடும்ப உறுப்பினர்களை படமாக வரைக. அதாவது உங்கள் ஃபேமிலியில் யாரெல்லாம் இருக்கா அப்படின்றத நீங்கள் இதே மாதிரி குச்சி படம் மாதிரி வரைபடமாக வரையணும். ஃபஸ்ட்டு பாருங்கள், நான் தாத்தா பாட்டி அம்மா அப்பா நான் அப்படி இருக்கிற மாதிரி நான் வரைஞ்சிருக்கேன். உங்கள் வீட்டில் யாரெல்லாம் இருக்காங்க, எத்தனை பேர் இருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வரைஞ்சிக்கோங்க. ஓகேவா? அடுத்த பக்கம் பாருங்கள், உற்று நோக்கி கலந்துரையாடுவோம். அந்த ஃபேமிலியில் பாருங்கள் யாரெல்லாம் இருக்கா? தாத்தா பாட்டி அம்மா அப்பா, 2 பிள்ளைங்க இருக்காங்க. பணிகளை பகிர்வோம், மகிழ்ச்சியாக இருப்போம். ஒரு வேலையும் தனித்தனியாக பிரித்து செய்கிறாங்க பாருங்கள். அம்மா கிச்சனில் வேலை பார்க்குறாங்க, அப்பா அயன் பண்ணுறாங்க, பாட்டி அந்த அயன் பண்ண துணியெல்லாம் மடித்து வச்சிட்ருக்காங்க. தாத்தா அந்த 2 பிள்ளைங்களுக்கும் புக்ஸ் எடுத்து கொடுத்து சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. இதே மாதிரி தனித்தனியாக அவங்கவுங்க வேலையை செஞ்சோம் அப்படின்னா சந்தோஷமாக இருக்கலாம் ஃபேமிலியில். ஓகேவா? நீங்களும் இதே மாதிரி உங்கள் பேரண்ட்ஸ்க்கெலாம் ஹெல்ப் பண்ணணும். அடுத்தது பாருங்கள், செய்து கற்போம். நீங்கள் நாள்தோறும் செய்யும் செயல்களுக்கு டிக்ஸ் குறியிடுக. அதாவது பாருங்கள், 4 செயல் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், ஸ்கூலுக்கு போகிறதுக்கு புக்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறான். செகண்டு தண்ணி அவனோட பாட்டிலில் ஃபில் பண்ணுறான். 3வது பாருங்கள், பாத்திரம் விளக்குறான். அடுத்து 4வது படுக்க போகிறான் பெட்டில். அப்போது இதில் நீங்கள் எந்தெந்த செயல்லாம் எந்தெந்த நாளில் பண்ணுவீங்க? அதாவது திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு, ஒரு வாரத்தில் எந்தெந்த நாட்களில் எந்தெந்த செயல் பண்ணுவீங்களோ அதை டிக் பண்ணணும். ஓகேவா? இப்போ பாருங்களேன், புக்ஸ் எடுத்து வைக்கிறான் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு. நீங்கள் இதை டெய்லியும் பண்ணுவீங்க அப்படி தானே? லீவ் நாளில் தான் பண்ண மாட்டீங்க. அப்போ திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி ஸ்கூலுக்கு போகிற அன்றைக்கெலாம் இதை பண்ணுவீங்க, அதனால் டிக் பண்ணிக்கோங்க. அடுத்து பாட்டிலும் நீங்கள் ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஃபில் பண்ணுவீங்க அப்படி தானே? அப்போது திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி அதெல்லாம் டிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது கிச்சனில் நீங்கள் சாப்பிட்ட தட்டை என்றைக்கெலாம் கழுவுவீங்க? நீங்கள் டெய்லியும் கழுவுவீங்க அப்படின்னா ரொம்ப குட் கேர்ள், குட் பாய். ஓகேவா? ஆனால் நீங்கள் டெய்லியும் கழுவலைனாலும் அட்லீஸ்ட் லீவ் நாட்கள்லையாவது கழுவணும். அப்போது சனி ஞாயிறாச்சும் டிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது பெட்டில் போய் தூங்க போகிறது. டெய்லியும் நீங்கள் தூங்குவீங்க அப்படி தானே? அப்போது டெய்லியுமே டிக் பண்ணிக்கோங்க. திங்கள்லேருந்து ஞாயிறு வரைக்குமே டிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது பாருங்கள், புள்ளிகளை இணைக்க. அதாவது இந்த ஸ்டிக்மேனை அதாவது இந்த குச்சி மனிதர்
டாட்டடாக கொடுத்துருக்காங்க, புள்ளிகளை வச்சு கொடுத்துருக்காங்க. அதை நம்ம இணைச்சு வரைய போகிறோம். அந்த புள்ளிகளெல்லாம் இணைச்சிருங்க. ஓகேவா? அடுத்தது பாருங்கள், எந்த பொருள் யாருக்கு இணைக்க. அதாவது இங்கே கொடுத்துருக்க பொருள் யார் யாருக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இணைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க பை பாருங்கள், அந்த அம்மா தான் காய்கறி வாங்குகிறாங்க, அவங்களுக்கு தான் பை தேவைப்படும். அப்போ அது கூட இணைக்கிறோம். அடுத்தது துணிக்கு காய போடுற கிளிப்பு இருக்குது. அப்போது அந்த கிளிப்பு அந்த அவர் தான் துணி காய போடுறாரு, அப்போ அவருக்கு தான் அது தேவைப்படும். அடுத்தது ஹெல்மெட் இருக்குது பாருங்கள், தலைக்கவசம், அது பைக் ஓட்டுறவருக்கு தான் தேவைப்படும். அதனால் அது கூட நம்ம மேட்ச் பண்ணணும். அடுத்தது ஒரு ஸ்டிக் இருக்குது, அது யாருக்கு தேவைப்படும்? அந்த பாட்டி அம்மாவுக்கு தான் தேவைப்படும். அப்போது அவங்க கூட நம்ம மேட்ச் பண்ணுறோம். அடுத்தது ஒரு சாவி, அது யாருக்கு தேவைப்படும்? அவர் தான் சாவியை தொலைச்ச மாதிரி நிற்கிறாரு பாருங்கள், கேட்டை திறக்க முடியாமல். அப்போது அவருக்கு தான் அது தேவைப்படும். அடுத்தது கண்ணாடி, கண்ணாடி யாருக்கு தேவைப்படும்? அந்த தாத்தா நியூஸ் பேப்பர் படிக்கிறாங்க பாருங்கள், நியூஸ் பேப்பர் படிக்கிறதுக்கு கஷ்டப்படுறாரு கண்ணாடி போடாமல். அப்போ அவருக்கு நம்ம கண்ணாடி வேணும். அதனால் கண்ணாடியோட அவரை நம்ம இணைக்கிறோம். அடுத்தது பாருங்கள், என் பள்ளி, கலந்துரை ஆடுவோம். இது என் பள்ளி, நான் தினமும் பள்ளிக்கு வருவேன், படிப்பேன், விளையாடுவேன். இங்கு பசுமையான தோட்டம், சுத்தமான கழிப்பறை உண்டு, அன்பான ஆசிரியர்கள், அருமையான நண்பர்கள் உள்ளனர். என் பள்ளியை எனக்கு மிகவும் பிடிக்கும். அதாவது நீங்களும் உங்கள் ஸ்கூலை பற்றி சொல்லலாம். இதுதான் என் ஸ்கூலு, நான் டெய்லியும் ஸ்கூலுக்கு போவேன், படிப்பேன், விளையாடுவேன். இங்கே நல்லா ஒரு தோட்டம் இருக்குது, அப்புறம் சுத்தமான பாத்ரூமும் இருக்குது, அப்புறம் நல்ல அன்பான ஆசிரியர்கள், நல்ல ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே இருக்காங்க. எனக்கு என் ஸ்கூலை ரொம்ப பிடிக்கும் இப்படின்ட்டு நீங்களும் உங்கள் ஸ்கூலை பற்றி சொல்லலாம். அப்புறம் நீங்கள் உங்கள் ஸ்கூலில் கிரவுண்டை சுற்றி பார்த்துட்டு என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்து அதை பற்றி சொல்லலாம். அதுக்கப்புறம் எந்த பிளேஸ் உங்களுக்கு உங்கள் ஸ்கூல்லே ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதையும் நீங்கள் சொல்லலாம். ஓகேவா? அடுத்த பக்கம் பாருங்கள், உற்று நோக்கி கலந்துரையாடுவோம். 2 படத்தையும் பாருங்களேன். ஃபஸ்ட்டு இருக்க படத்தில் எல்லாமே கீழே சிந்தி ரொம்ப டர்ட்டியாக இருக்குது. ஆனால் 2வது இருக்க படத்தை பாருங்கள், க்ளீனாக இருக்குது. நீங்களும் உங்கள் கிளாஸ் ரூமை இதே மாதிரி குப்பையாக வச்சுருக்கணுமா, இல்லைனா நீட்டாக வச்சுருக்கணுமா? எல்லாத்தையும் அதோட இடத்துல ஒழுங்காக அரேஞ்ச் பண்ணி நீட்டாக வச்சுருக்கணும். ஓகேவா? அடுத்தது செய்து கற்போம், பொருள்களை இணைக்க. பாருங்கள், எந்தெந்த பொருளை எங்கெங்கே வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இணைக்க போகிறோம் பாருங்கள். ஃபஸ்ட்டு டஸ்ட்பினில் நம்ம அந்த ஷார்ப்னர்லேருந்து சீவுவோல பென்சில், அந்த குப்பையை டஸ்ட்பினில் போடணும். அடுத்தது அந்த புக்கை நம்ம ஷெல்ஃபில் வைக்கணும். அடுத்தது டேபிளில் சேர் கூட மேட்ச் பண்ணிக்கோங்க. அடுத்தது போர்டு, பிளாக் போர்டை டஸ்டர் கூட மேட்ச் பண்ணிக்கோங்க. அடுத்தது பென்சில் பாக்ஸை பென்சில் பென் கூட மேட்ச் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அடுத்தது நண்பர்களுடன் இணைந்து வடிவமைப்பை நிரப்புக. அதாவது அவங்க கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஃபஸ்ட்டு பென்சில் கொடுத்துருக்காங்க, அப்புறம் பால் கொடுத்துருப்பாங்க, இந்த வடிவமைப்பில் இருக்கணும். அடுத்தது பென்சில் பால், அடுத்தது என்ன வரும்? அப்போது பென்சில், அப்போ அந்த இடத்துல பென்சில் வரைஞ்சிக்கோங்க. அடுத்தது பால் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பாருங்கள், பால் கொடுத்துருக்காங்க, அப்போ அடுத்து என்ன வரும்? பென்சில். அப்போ அடுத்து என்ன வரும்? பால், பென்சில் கொடுத்துருக்காங்க, அப்போ அதில் பால் வரையணும். அப்போ அடுத்தது என்ன வரும்? பாலும் வரும், பென்சிலும் வரும். இதே மாதிரி அடுத்து என்ன வரும் அப்படின்ற வடிவமைப்பை நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட டிஸ்கஸ் பண்ணி இதே மாதிரி கரெக்டாக வரைஞ்சிக்கோங்க. ஓகேவா? அடுத்த பக்கம் பாருங்கள், வண்ண அமைப்புகளை அதற்குரிய பொருள்களுடன் பொருத்துக. அதாவது இங்கே நிறைய பொருள் கொடுத்துருக்காங்க, அது என்ன கலரில் இருக்கோ அந்த கலர் கூட நம்ம மேட்ச் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இருக்க பட்டாம்பூச்சியில் என்னென்ன கலர்லாம் இருக்குது? மஞ்சள், சிவப்பு, பச்சை, கருப்பு. அப்போ அது கூட நம்ம மேட்ச் பண்ணுறோம். அடுத்தது அந்த குடையில் என்ன கலர்லாம் இருக்குது பாருங்கள், பச்சை, மஞ்சள், சிவப்பு, நீலம், அது கூட நம்ம மேட்ச் பண்ணுறோம். அடுத்தது அந்த பலூனில் என்ன கலர்லாம் இருக்குது? சிவப்பு, ஊதா, நீலம், மஞ்சள், இந்த 4 கலரில் இருக்கா? அப்போ அது கூட நம்ம மேட்ச் பண்ணணும். அடுத்தது பாருங்கள், அந்த ட்ரெயினில் என்ன கலர்லாம் இருக்குது பாருங்கள், மஞ்சள், ஊதா, கருப்பு,
அப்புறமா பச்சை, இந்த 4 கலரில் இருக்குது. அப்போது அது கூட நம்ம மேட்ச் பண்ணணும். அடுத்தது இந்த பந்து பாருங்கள், அதில் என்ன கலரில் இருக்குது? பச்சை, சிவப்பு, மஞ்சள், ஊதா. அப்போ அந்த 4 கலர் கூட நம்ம மேட்ச் பண்ணுறோம். அடுத்தது பாருங்கள், அந்த ஷேப்ஸில் என்ன கலர்லாம் இருக்குது? ஊதா, சிவப்பு, பச்சை, நீலம். அப்போ அது கூட கரெக்டாக மேட்ச் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அடுத்தது நீங்கள் செய்ய விரும்பும் செயல்களுக்கு வண்ணமிடுக. உங்களுக்கு இதில் என்னென்னலாம் செய்கிறதுக்கு பிடிக்குமோ அதை கலர் பண்ணிக்கோங்க. நான் எல்லாத்தையுமே கலர் பண்ணிட்டேன். உங்களுக்கு இதில் என்னென்னலாம் பிடிக்கும்? சறுக்கிறது பிடிக்குமா, இல்லைன்னா அந்த மாதிரி 2 பேர்கிட்ட பால் விளாடுறது பிடிக்குமா, இல்லைன்னா ஸ்கிப்பிங் பிடிக்குமா, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து படிக்கிறது பிடிக்குமா? இதில் உங்களுக்கு என்னென்னலாம் பிடிக்குமோ அதை நீங்கள் கலர் பண்ணிக்கலாம். ஓகேவா? அடுத்த பக்கம் பாருங்கள், கற்றல் பயணம். நீங்கள் கைகளை கழுவும் இடங்களுக்கு டிக் குறியிடுக. அதில் நீங்கள் எங்கெல்லாம் போய் கை கழுவுவீங்க அப்படின்றத டிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க, அந்த இடத்துல. அடுத்தது டேப் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அங்கே. இங்கெல்லாம் தான் நீங்கள் கை கழுவுவீங்க. அந்த 2த்தையும் நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது, உங்கள் குடும்ப உறுப்பினர் ஒருவரை குச்சி படமாக வரைக. உங்கள் ஃபேமிலியில் இருக்க யாரையாவது ஒருத்தரை நீங்கள் குச்சி படமாக வரையணும். நான் தாத்தாவை வரைஞ்சிருக்கேன் பாருங்கள். இதே மாதிரி நம்ம முன்னாடி வரைஞ்சோம்ல, அதே மாதிரி நீங்கள் இதில் வரைஞ்சி காட்டணும். அடுத்தது, நீங்கள் உங்கள் வீட்டில் உள்ளவர்களுக்கு எவ்வாறு உதவுவீர்கள்? நீங்கள் உங்கள் ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுவீங்க? பாத்திரம் கழுவுவேன், கடைக்கு செல்லுவேன். பாத்திரம் கழுவியும் ஹெல்ப் பண்ணுவேன், கடைக்கு போய் ஏதாவது பொருள் வாங்கியும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க. அடுத்தது, சரியான செயல்களுக்கு டிக் குறியிடுக. 2 செயல் செய்கிறாங்க. இதில் எது சரியான செயலோ அதுக்கு நம்ம டிக் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், அந்த குப்பை தொட்டியில் இருக்கிறதெல்லாம் குப்பையை அந்த பையன் கீழே போடுறான். ஆனால் அந்த பையன் 2வது படத்தில் பாருங்கள், அழகாக அந்த குப்பையெல்லாம் எடுத்து குப்பை தொட்டியில் போட்டு நீட்டாக வச்சுருக்கான். அப்போது 2வது படம் தான் சரி. அப்போ அதை நம்ம டிக் பண்ணுறோம். அடுத்தது பாருங்கள், அந்த புக்ஸ் எல்லாத்தையும் அந்த பையன் நீட்டாக அரேஞ்ச் பண்ணுறான். ஃபஸ்ட்டு இருக்கவன் பேகுக்குள்ளே. ஆனால் 2வது இருக்கவன் பாருங்கள், சுற்றி கொசாமுசான்னு போட்டு வச்சுருக்கான். அப்போது ஃபஸ்ட்டு படம் தான் கரெக்டு. அப்போ அதுக்கு நம்ம டிக் பண்ணணும். அடுத்தது பாருங்கள், அந்த செப்பல் ஸ்டாண்டில் இருக்கிறதெல்லாம் நீட்டாக அடுக்கி வச்சுருக்கான். ஆனால் 2வது படத்தில் பாருங்கள், எல்லாமே கீழே கொட்டி கிடக்கு. அப்போது ஃபஸ்ட்டு படம் தான் கரெக்டு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், அந்த துணி எல்லாத்தையுமே அவன் மடிக்காமல் அப்படியே போட்டு வச்சுருக்கான். ஆனால் 2வது படத்தில் பாருங்கள், நீட்டாக மடித்து வச்சுருக்கானா. அப்போது அதுதான் சரி. இப்போது இதில் சரியான செயல்களை நம்ம குறியிட்டிருக்கோம்ல, இதே மாதிரி தான் நீங்களும் இருக்கணும். ஓகேவா? அடுத்தது, நான் கற்றவை. இவ்வளோ நேரம் நம்ம கற்றுக்கிட்டோம் இல்லையா? இதில் நீங்கள் என்னென்னலாம் பண்ணுவீங்களோ, அதாவது என்னெல்லாம் நீங்கள் கற்றுக்கிட்டீங்களோ, உங்களுக்கு என்னெல்லாம் தெரியுமோ அதில் நீங்கள் கலர் பண்ணிக்கலாம். இந்த சைடில் ஸ்டார் கொடுத்துருக்காங்கல்ல, அதை நீங்கள் கலர் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.